ஹலோ மக்களே, ஜூன் 22ஆம் தேதியோட மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு இப்போ ககன் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் வராரு. அவர் எப்படியாவது இந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகணும்ல, அதாவது நம்ம அபூர்வா நட்சத்திரா இந்த குடும்பத்துக்கு அவரை பற்றி தெரிய வரணும்ல. அவர் வேற ஒரு ஊரில் ஒரு பெரிய கிட்டார் வாசிக்கிறவராக இருக்கார். அவர் எப்படியாவது இங்கே பிரபலமாகணும்ல. அதுக்காக இப்போ எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இங்கே நட்சத்திரம் தன்னோட வீட்டில் டிவியை பார்த்துட்ருக்குறாங்க. அதில் அதில் தான் நம்ம ராக் ஸ்டார் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ராக் ஸ்டாரை பார்க்கும்போது நம்ம நட்சத்திராவுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுறாங்க. அதாவது அதில் கிட்டார் வச்சு பாடிட்டுருக்கிறவர் பார்த்தா அப்படியே ககன் மாதிரியே இருக்குது. ஆனால் அங்கே ஆகாஷ்னு சொல்கிறாங்க. நம்ம நட்சத்திராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இது உண்மையாகவே ஆகாஷா இல்லை நம்ம பூமியோட ஹஸ்பண்ட் ககனா, அப்படியே ககன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம நட்சத்திரா. அப்போ ஒருவேளை ககன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா, இல்லை ககன மாதிரி இருக்கிற வேற ஒருத்தர், ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது நடக்கும்போதே பார்த்தா நம்ம பூமி அங்கே வராங்க. உடனே அவங்க நட்சத்திரா நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம அபூர்வா மிரட்டிட்டு இருக்கிறத, நீ உண்மையை சொல்கிறவரை நான் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அதனால நீ எவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அபூர்வாவை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நட்சத்திரமும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாம் அங்கே இருக்கும்போது நம்ம செரி பூமிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது நம்ம ககன் அண்ணா விஷயத்தை கமிஷனர் சார்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். அந்த கமிஷனர் ரொம்பவே ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதனால் அவங்க கண்டிப்பாக யார் தப்பு செஞ்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அது அந்த எஸ்பி சூர்யாவாக இருந்தாலும் சரி, இல்லை அபூர்வாத்தையாக இருந்தாலும் சரி, அவர் ரொம்பவே நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொண்டு நம்ம அந்த கமிஷனர் சார் கிட்ட கொடுத்தா அவருக்கு இது பெரிய உதவியா இருக்கும், நமக்கும் நியாயம் கிடைக்கும். அந்த தவறுக்கு பின்னாடி அந்த எஸ்பி சூர்யாவா இருந்தாலும் சரி, அபூர்வாத்தையா இருந்தாலும் சரி, எல்லாரும் நீதி கிடைச்சே தீரும் நமக்கு. அதனால நம்ம உடனே அந்த கமிஷனரை பார்க்க போகலாம் பூமி அப்படின்னு சொல்லி நம்ம செரி பூமியை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இதை ஃபுல்லாவே ஒட்டி கேட்டுடுறாங்க நம்ம நட்சத்திரா. ஒட்டி கேட்டதோட மட்டும் இல்லாம அபூர்வா கிட்ட அப்படியே டே டு டே என்ன நடந்துச்சுங்கிறத அப்டேட் பண்ணிடுறாங்க. அதாவது இவங்க அந்த கமிஷனர் ரொம்ப நேர்மையானவராமா, கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு, அதை கொடுக்க போறத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணி இதை தடுக்கணும், அந்த ஆதாரத்தை ஃபுல்லா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நட்சத்திரா ஒரு பக்கம் அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியலும் சலங்கையிலும் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமீங்க. அப்படியே முடிஞ்சா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.